ஒன்று அந்த அவர்களை வர வைக்கிறதுக்கான முயற்சி, அல்லது தேட்டரை அவர்கள் வீடுகளுக்கு, அதாவது சினிமாவை அவர்கள் வீடுகளுக்கு கொடுப்பதற்கான முயற்சி. இது ரெண்டுல எதை குறித்து மிக பேச போறீங்க? பதிலையும் நீங்களே சொல்லிட்டீங்க, அதனால நான் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, இருந்தாலும் உங்க பதிலுக்கு பொழிப்புரையாக கவிதை மாதிரி சொல்லிட்டீங்க ரெண்டே வரையில். அதாவது இந்த தொழில் ஒரு தியேட்டரில் 13 பிரிண்டோட எஸ்.எஸ். வாசன் அவர்கள் நடத்தி கொண்டிருந்த போது, இந்த தொழிலை நடத்தி கொண்டிருந்த போது 13 பிரிண்ட் அவர் போட்டதுக்காக ரொம்ப கேலி பேசினவங்கலாம் இருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்காது? 13 பிரிண்ட் எங்க? ஒரு பிரிண்ட் இது அது என்ன படம், ஹரிதாஸ் ஒரு பிரிண்ட் போட்டு அது அருந்த இடத்துலலாம் ஒட்டி அதை வெவ்வேறு ஊருக்கு அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு மேலே தேவையில்லைன்னு நினச்சாங்க ஜனத்தொகையை பொறுத்தவர்களும். 13 பிரிண்ட் போட்ட போது ஆச்சரியமாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 100, 150 பிரிண்ட்டு, 200 பிரிண்ட், 500 பிரிண்ட்டுன்னு போடும்போது இப்போவும் கேலி பேசுகிறவங்க இருக்காங்க. இதை பற்றி நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி சொன்னபோது அவர் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாருங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போன்ற மாதிரி இருந்தாங்க. இப்போ நீங்கள் அடுத்தது சொல்கிறது வந்து சினிமாவுக்கு வரமாட்டேங்கிறாங்கன்னா பத்திரிகைகள் வந்து டெலிஃபோனுக்குள்ளே வருது. அப்போ சினிமாவும் அங்கே போய் ஆகணும் இல்லையா? அதற்கான முயற்சிகளை எடுக்கணும். அதை பற்றியெல்லாம் கீழே பேசுவோம். ஏன்னா நீங்கள் இப்போ திருட்டு வீடியோ போகிறது என்று வருத்தப்பட்டு கொண்டார்கள் இண்டஸ்ட்ரியில். எதனால் போகிறது? அந்த தேவை, அவர்கள் படம் பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆவலை பூர்த்தி செய்யும் அளவு அரங்குகள் நம் கையில் இல்லை. அதனால் அவங்க எங்கே கிடைக்குதோ அவங்க பார்க்குறாங்க. ஆக மக்களுக்கு சினிமா பால் இருக்கும், இந்த தொழில் பால் இருக்கும் அன்பு எப்பவும் போல தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் கூடி இருக்கிறது. ஜனத்தொகை கூட அந்த அன்பும் கூடிக்கொண்டிருப்பதாக தான் நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதை வீட்டளவில் கையளவில் கொண்டு சேர்க்க முடியும் என்ற நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. என்னை போன்றவர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய ஜனத்தொகை தான் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும். ஆனால் அந்த குரல் வெளியில் கேட்கவில்லை. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த விஷயத்தை ஒரு 15 வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அது கொஞ்சம் ஏர்லியாக குரல் கொடுத்ததாக இருக்கலாம். ஆனால் இப்போ அதற்கான எல்லா முன்பு தடயங்கள் தான் தெரிந்தன. இப்போ அதற்கான தயார் நிலையில் அரங்கங்களே இருப்பதாக நான் நம்புகிறேன். அதாவது மிக்ஸ்டு, ஐ மீன் வேரியஸ் மீடியாஸ் குட் கம் இன் டு பிளே. ஆமாம் சார், நீங்கள் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி ரொம்ப பாதிக்கிறது பைரசி, அப்புறம் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். பைரசி வந்து சட்டம் சரியில்லை நினைக்கிங்களா, நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிங்களா? இதை பற்றி சொல்லுவீங்க? இல்லைங்க, அதுக்கு இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து இது பண்ணணும். அரசாங்கம் செய்யலைங்கிறது வந்து அவங்க செய்வாங்க, செஞ்சு ஆகணும். அதற்காகத்தான் நம்ம அரசாங்கத்தை ஓட்டு போட்டு வச்சுருக்கோம், அவங்க செய்வாங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியிலிருந்து என்ன செய்ய வேண்டும், எங்கே வலிக்குதுன்னு சொல்ல வேணாமா? அப்புறம் எல்லாரும் பீடியாட்ரிஷன் மாதிரி குழந்தை அழும்போது அதை வச்சுட்டு சொல்ல முடியாது. நம்ம வளர்ந்த ஒரு இண்டஸ்ட்ரி, நாம் நம்முடைய சிக்கல் என்ன என்பதை தெளிவாக நம்முடன் பேசிக்கொண்டு இதுதான் சிக்கல் என்று எந்த சிக்கலை முதலில் தீர்க்க வேண்டும் என்பதை முடிவு செய்து கொண்டு அவர்களிடத்தில் போனோம் என்றால் கண்டிப்பாக அது நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்கான ஒரு அரங்கமாக, மேடையாக, விவாத மேடையாக, முடிவுகள் காணப்படும் மேடையாக இது அமைகிறது என்று நான் நம்புகிறேன். அதனால தான் நான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கேன். சார், மாநில மத்திய அரசாங்கத்திலேருந்து யாராவது கலந்துக்கிறாங்க? மாநிலத்திலிருந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து தொழில்துறை ரீதியில் யார் கலந்துக்கிறாங்க? அரசாங்கம் யார் கலந்துக்கிறாங்கன்னு அதை பற்றி இப்போ இந்த வாட்டி நாங்கள் பெருசாக ஒன்றும் சொல்லலை. அவங்க கலந்துக்கிட்டதாக நம்ம முடிவு செய்து கொள்ளலாம். என்னன்னா, இது எல்லாமே அங்கே டெல்லியில் அவங்க கிட்ட போய் பேச போகக்கூடிய விஷயங்கள் தான். இங்கே எடுக்கும் முடிவுகள் எல்லாம் இந்த மேடையோடு போய்விடாது, தொடர்ந்து அங்கே டெல்லியில் பேசப்பட்டு கொண்டிருக்கும். போன முறை வாட் எவர் டிஸ்கஷன்ஸ் we had, it is continued, the process, the endeavor is continued, and that is why they all இவங்கெல்லாம் டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இட் will be continued through the year. நெக்ஸ்ட் இயர் நாங்கள் இங்கே மறுபடியும் இந்த மீட்டிங் வருவதற்கு முன்னால் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் என்பதை ஒரு முறை நாங்கள் பதம் பார்த்து கொள்ளாமல் இங்கே வருவதில்லை. அதனால் இங்கே சென்டருக்கு தெரியப்படுத்த வேண்டியதுக்காக விழாவுக்கு அழைத்து சொல்ல வேண்டியதில்லை. கண்டினியூஸ் தொடர்பு ஃபிகேக்கு அவர்களுடன் இருந்து கொண்டே இருக்கிறது. எல்லா பங்காதான் எல்லா மேடைகளிலும் திரையுலகம் வியாபிக்க வேண்டும் என்று நம்புபவன் வந்து இணையதளத்தை வந்து வேண்டாம்னு சொல்வேன். நான் சொல்லவே மாட்டேன். நானே இவர் பிஆர், அதனால என் வேலையும் கொஞ்சம் பார்த்துக்கிறாரு. அதனால தான் மையம் என்ற இணையதள பத்திரிகை நானே ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஸோ நானும் உங்கள் கட்சி தான், கவலைப்படாது. இந்த ஒரு இடைவெளி அந்த தொழில்நுட்பம் முன்னேற இருந்து கொண்டே இருக்கும்.
தியாகராஜபாதர் வந்து அந்த மைக்கு சரியா இல்லைங்க, நான் நல்லா தான் பாடினேன், நான் பாடின அளவு வரமாட்டேன்னு அவரும் சொல்லிட்டு இருந்திருக்காரு. இப்போ நாங்கள் எடுத்த அளவு வரலைங்கிறத ராஜபார்வை போதும் சொல்லிட்டு இருக்கேன், இப்பவும் சொல்லிட்டு இருக்கேன் நான். அதுக்கு காரணம் என்னன்னா, வண்டி நல்லா இருக்கும், ரோடு நல்லா இருக்காது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எதுவும் ஒன்றா நடக்கணுங்கிறது வந்து நல்ல கற்பனை தான் கூட. அது எவ்வளவுதான் ஒரு டிக்டேட்டரே இருந்து செஞ்சால் கூட அது முழுமை பெறுவதற்குள் இரண்டாவது உலக போர் வந்து அதை முடிச்சு கட்டிடும், தீர்த்து கட்டிடும். ஸோ இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். என்றாலும் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே எல்லா தேட்டரும் மாற்றிடுவாங்க. நான் முதல்ல இங்கே டிடிஎஸ் போடலாங்கிறதுக்கு தனியாக காலம் சென்ற திரு டி ராமானுஜன் அவர்கள் ஆஃபீஸில் எல்லா திரையரங்க உரிமையாளர்களையும் கூப்பிட்டு ஒரு டால்பி இது வரணும்னு சொன்ன போது எவ்வளோ கொடுப்பாங்கன்னு கேட்டாங்க அவங்க ஃபர்ஸ்ட்டு. நான் அவங்க பயந்துட்டார் அவர் அந்த டால்பிக்காக, நம்ம வியாபாரம் பண்ண வந்தோம் இவங்க கேட்குறாங்களேன்னு. அதுக்கப்புறம் அவங்க புரியறதுக்கு 6 மாதம் தான் ஆச்சு. அதோடைய வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு உடனே எல்லாரும் அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் முதல் கேள்வி அப்படி தான் இருந்தது, நம்ம தேட்டரில் போட்டால் என்ன கொடுப்பாங்கன்னு தான் கேட்டாங்க. ஸோ அது மாதிரி புரிந்து கொண்டு வருவதற்கு கொஞ்சம் டைம் ஆகுது. எல்லாரும் ஓவர் நைட் டிஜிட்டலாக மாறிடுவாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் மாறியே ஆக வேண்டும் என்பது தான் உண்மை. கமல் சார், அம்பிகா சோனி வந்து என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் வந்து குறைக்கிறத பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து 2 மடங்கு என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் கூடி இருக்கு. சினிமாக்காரர் அவங்க அதை பற்றி உங்க கருத்து குறைக்கணுங்கிறத அதை ஒன்று, அதில் ரெண்டாவது கருத்தே கிடையாது. அதில் வந்து கட்சி அரசியல் அதெல்லாம் தாண்டி தொழில் நல்லா இருக்கணுங்கிற ஆர்வம் உள்ள என்னை போன்றவர்கள் வந்து குறைக்கணும்னு தான் நினைப்பாங்க. விட்டுட்டா போச்சு. நீங்களும் பத்திரிகை நடத்துறதுக்கு இந்த கேள்வி கேட்கற வர்றதை விட்டுருங்களேன், 2 பேரும் ஒன்னா போயிடலாம். 2 பேரும் ஒன்னா போயிடலாமே. The monopolistic and restrictive trade practices in the by certain aspects of the film industry and even some trade bodies, and there are some recent rules governing the entertainment industry which forbid such practices. Yes, I think you have also I think raised this question in the past. So what is the progress? Are trade bodies getting on board? No, what we are, it's a wrong word to use to educate, but I think we'll have to throw some light on this issue as far as producers are concerned. We are trying to, for the past year, we've been trying to get everyone together because it will be very difficult to go door to door and explain it. So we are trying to get all the producers together and to explain to them the facilities and the difficulties that they will face if they try to monopolize or seize the rights which actually belongs to somebody else. You cannot. Certain things are happening now with simply because, not because they are all evil, because they really don't know the difference between what is their rights and what should be done. It's an international consensus is slowly coming into place. It's not that it's all in place. Even in USA and all the writers are still agitating for their rights. And in one country it's called copyrights. In France it's called the right of the author. You see, but all these things are good for us because being slightly behind, we get the most modern decision to make. And hopefully that's what we are trying to do. We're getting the Competition Commission and the TRAI chairman, chairperson and censor board chief will interact with the industry in this podium. So many things are happening, and especially answering your question, Competition Commission is the central point, the pivotal point from which we can pursue that conversation. In Delhi, there has already been a meeting with the Competition Commission, and they are willing any time to come and explain to the producers. As a matter of fact, if the press is ready, they will explain it to you as well. As a supplementary to that, is it proper on the part of the industry to say films should not be given for television for a certain period, or for the digital DVD rights, for example, which prevail in other parts of India? But in Tamil Nadu, for example, it's a different ball game altogether. Will some discussion take place on that? Yeah, my request would be to not to politicize the business. That's the main thing. My voice has always been that. I've never been party to politicizing this thing. This is a business, and we should do it to the best of. And it cannot be done with
with rancor. It has to be done with a handshake. And they will do it. And I'm very sure there are capable people in the chamber and the council to come to the right decision. I'm sure that everybody needs a rough paper to write a draft, and then they make a good copy. I think I'm looking forward to that good copy which will come out of these discussions. ஒன்று அந்த